இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோ, இல்ல டீசலோ, இல்ல வந்துட்டு கேஸோ, இல்ல எந்த ஒரு ஆயிலுமே பார்த்தீங்கன்னா, விலை கூட்டுறதுக்கோ எதுவுமே வழி இல்லாம இருந்துச்சு. ஆனா, இன்னிலேருந்து அது போல இருக்கு. நேத்து என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்திருப்பேன் இதுக்கான காரணத்த. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல உள்ள ஸ்கூலு, காலேஜஸு எல்லாமே 2 வாரத்துக்கு முழுமையா லீவ் விட்டாங்க. எல்லா கிளாஸுமே ஆன்லைன்ல தான் கண்டக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள எம்எல்ஏ, எம்பியோட சேலரியில 25% ரிடக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் 2,00,000க்கு மேல சேலரிலாம் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு 1 மாசத்துக்கு 2 நாள் சம்பளத்த புடிக்க சொல்லிட்டாங்க. ஒன்லி எசென்ஷியல் சர்வீஸ் மட்டும் தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸு, பஸ் போக்குவரத்துக்கெல்லாம் ஃபியூல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபியூல் அலவன்ஸ் எல்லாம் மத்த எல்லா அ யார் யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ, அதுக்கான ஃபியூல் அலவன்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரும் கார்லாம் ஓடாது. அவங்கவங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துக்கு 4 நாள் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கங்களேன். இது 2 மாசம் கடைபிடிக்கப்படும். ஃபாரின் டூர்ல யாருமே வந்து